பாதங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து பாதங்களை கழுவி பட்டாடையால் துடைத்து சாதாரணங்களுக்கு ஆதாரமாக மல்லிகை முல்லை மருது மறிக்கொழுந்து ரோஜா என்று சொல்லக்கூடிய கொண்டு வந்து எங்கள் தேவையாக எங்கள் பாதங்களுக்கு வணக்கம் வாழ்ந்திருப்பாய். ஆனால் அழுதன் சிந்தனையோடு அவனுடைய என்ன காரணம்மா சாமி நினைத்தாலே என் அங்கமே பற்றினேன். நமது மகனாக சாமுனுக்கும் மாபெரும் ஆபத்து வந்து விட்டதே. மகன் சாமுனுக்கு ஆபத்தா? ஆமா. 6 நாள் ஆபத்து. இச்சா திருமணத்துக்கு ஆசைப்பட்டு அநியாயமாக நன் மகனே மாட்டிக்கொண்டானே நாதா. அரபக்கொடி மன்னனாம் துரியோதனன் இச்சாசேரம் செய்யும் தருவாயிலே நமது மகனாகிய ஜாம்புவனோ அநியாயமாக லட்சுமி ஆசைப்பட்டு அங்கே சென்று கட்டி பிடிக்கும் தருவாயிலே அனைவரும் ஒன்றாக சேர்ந்து கை விலங்கு கால் விலங்கெட்டி அடித்து உதிர்த்து அகுமானம் செய்கின்றாரே. உயிருக்கு போராடி இருக்கின்றாரா? சிறைபிடித்து விட்டார்கள். லிகிதம் வந்திருக்கிறது. தேடும் தாமதித்தால் நம் மகன உயிருக்கு ஆபத்து வந்தாலும் வந்துவிடவே நாதா. எனக்கு எதிரிகள் தான், நானும் அவருக்கு எதிரிகள் தான். அதனாலே கத்தியெடுத்து சண்டை செய்ய மாட்டேன் என்று சபதம் வைத்தவண்ணா. அதனாலே நான் சென்றாலும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆமா நீங்கள் சென்றால் நம் மகனை காப்பாற்ற முடியாதா? ஐயோ நம் மகனுக்கு என்ன ஒன்று தெரியவில்லையே.
மகனை காப்பாற்ற வேறு வழியே கிடையாதா? நினைத்தாலே என் மனமே கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் நொறுங்குதே மன்னா. இந்த அகிலத்தையே காப்பவன் நரிபுரனாவன் தன் மகனாகிய ஜாம்பவனை காப்பாற்ற முடியாதா? இதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. நான் தான் சென்று சண்டை செய்ய முடியாது. என் அண்ணாவாகிய பலம் கொண்ட பலராமன் இருக்கின்றார். பலத்தை மிகுந்தவர், சாமர்த்திலே மிகுந்தவர். சரி, அதனாலே அவரிடத்திலே ஒரு யோசனை கேட்டார். அவன் நிச்சயமாக நம்மளை காப்பாற்றவன் மகனாகிய ஜாம்பவனை. அப்படியா? தாங்களால் ஆயுதம் எடுத்து சண்டை செய்ய முடியாது. பலத்திலே சிறந்த அண்ணாவாகிய பலம் கொண்ட பலராமன் இருக்கிறார். அப்படியா? ஆமா. அப்படி என்றால் சீக்கிரமாக அழைங்கள். அழைத்து சென்று மகனுக்கு ஆபத்தை தீர்க்குவார் சாமி. ஆகட்டும். ஆமா. அண்ணா அழைத்து பார்ப்போம். சரி. அண்ணா சுவாமி, சுவாமி, அண்ணா அண்ணா அறிவர்கள் சபைகளே, அற்புதமாக கண்ணனும் ஜாம்பவதியும் பலம் கொண்ட பலராமனை அழைக்க இப்பொழுது பலராமன் அருமிடம் காண்க.
லீவுப்பா, இதுக்கு மேல நான் லீவு. யாரைக்கு ஓ ஏய் ஆராய்க்கு வந்தா நீங்க அடிப்பீங்க. ஆடா யாரிடத்தில் பேசுகிறோம், எதை பேசுகிறோம் என்று அறிந்து தெரிந்து புரிந்து பேச வேண்டும். அச்சம், மனம், நாணம், பயப்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பொழுதுகளையும் நெஞ்சில் அடக்கி நாவடக்கத்தோடு பேச வேண்டிய இடத்திலே மற்ற இடத்தில் பேசுவது போல என்ன நினைத்துக் கொள்ளாதே. பார்ப்பதற்கு நல்லவன், மனதற்கு தேர்வடியானவன். கோபம் என்று வந்துவிட்டால் கொடிய மிருகத்துக்கு இந்த சீர்மிகுந்த சிங்கார பொன்மடைக்கு நமது கலைக்குழு சார்பாக உத்தார முதற்க நின்று வணக்கம். நாட்டியரான மகாநாடு இந்த மாம்பழம் ஸ்ரீ ராஜ கணபதி கோவில் என்றால் நம்ம இவ்வளவு நாடக நடிகர்களுக்கு ஒரு தலைச்சிறந்த தாய்நாடு. தாய்நாட்டை வாழ்ந்து கொள் பெற்ற பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 5, 10, 50, 100, 500, 1000 என்று சொல்லக்கூடிய வசூல் செய்து மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இந்த சீக்கிரை சேர்ந்த செங்கோல் அவர்களும் இந்த மன்னாராகப்பட்ட செல்வம் அவர்களும் இந்த சிவா அவர்களும் இந்த அருண் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நமக்காக அன்பளிப்பானது இந்த வசூல் செய்து சம்பள நன்கொடையானது வசூல் செய்து ஊர் பொதுமக்களுடைய துணையினாலே 10 பேர் சேர்ந்தா ஓசை வரும். ஊர் பொதுமக்களுடைய தலைமையிலே ஒரு நாடகமான அரங்கேற்றம். நாடகத்தை வைத்து நல்லவர்களாக இருந்தாலும் இன்னும் நம்ம இந்த மண்ணை விட்டு பிரிந்தாலும் நம்முடைய மனதை விட்டு பிரியாத இந்த பெரிய போலாபட்டியார், சின்ன போலாபட்டியார், இந்த சங்கர் அவர்கள் அவருடைய ஆத்மாவானது சாந்தி அடைந்து நாடு செழித்து நல்லவனை பெய்து ஊர் செழித்து உற்றாமடையானது மீது நலமோடு வளமோடு வாழ்ந்திருக்க வேண்டும் என்று எங்களது எளிமையோட பொன்னுசாமி கலைக்கும் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இன்று வைத்திருக்கூடிய நாடகம் பலராமர் சண்டை அல்லது லட்சுமணாதேவி திருமணம். இந்த நாடகத்தில் நான் வந்திருக்கிறேன். நான் யார் தெரியுமா? சொல்றேன். கடல் சூழ்ந்த நெடிய பூவுலகிலே நான் வாழ்ந்து வரக்கூடிய சாம்ராஜ்யம் உலகம் 56 தேசத்திலே என்னுடைய நாடோ வட மதுரை. வடமதுரையை ஜகத்தோடி பரிமாணம் செய்து வரக்கூடிய என்னுடைய தந்தையாரோ வசுதேவன், தாயார் 2 பேர் தேவகி ரோகிணி. வசுதேவனுக்கும் தேவகி ரோகிணிக்கும் நான் பிறந்தேனே. என்னுடைய பெயர் ராஜாதி ராஜன், ராஜ மார்த்தாண்டன். என்னுடைய பெயர் தான் பலம் கொண்ட பலராமன். பலம் கொண்ட பலராமன் தங்களுடைய பெயர். பலம் கொண்ட பலராமன். நான் என்னுடைய தாயினுடைய கருவறையில் இருந்து ஜனிக்கும் பொழுது, தாயினுடைய கருவறையில் இருந்து பறக்கும் பொழுது, இந்த உலகத்தில் நான் முதலாவது காலடி நான் எடுத்து வைத்த பொழுது இந்த பூமாதேவியாகப்பட்டவள் பாரதியுடைய எடை பாரம் தாகாமபடிக்கு ஒரு அடி இந்த பூமியானது நான் நிற்கும் இடத்தில் கீழாக இறங்கி போனது. அப்படி கீழே இறங்கி உடனே அப்பொழுது பார்த்தது ஆகாயவாணி அசுரீர் வாக்கு. அந்த அசுரீர் வாக்கானது ஏன்னா இந்த உலகத்தில் எண்ணற்ற குழந்தைகள் பிறந்திருக்கிறது. ஆனால் இந்த குழந்தையான பிறக்கும் பொழுது இந்த பூமாதேவிய சற்றேனும் ஒரு அடி கீழே இறங்குகிறது என்பதற்காக என்னை பார்த்து பலம் கொண்ட பலராமர் என்று சொல்லக்கூடிய பெயரால் வைத்து
வாழை அத்தனை வாக்காளர் எனக்கு வைத்தது. சரி. இருந்தாலும் கையிலே ஏற்கலப்பை. எனக்கு இதான் ஒரு சந்தேகம். என்னது? ஏங்க ஒரு அரசகுமாரர்கள் எல்லாம் கத்தி கை வில்ல அம்பு வச்சிருப்பாங்க, இல்ல வாழாயுதம் வச்சிருப்பாங்க. நீங்க கலப்பை தூக்கி ரோட்டு போறீங்க. ஏர் ஓட்டுறது. எங்க ஊர்ல ஏர் ஓட்டுறவங்க இந்த வச்சிருக்காங்க. ஏய், நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேரு? என்னுடைய தம்பியாகப்பட்ட மாயவன் கோபால கண்ணனும் இந்த பலராமர் நாங்கள் 2 பேர் பிறந்தோம். அண்ணன் 2 பேரா? ஆமா. அப்படி 2 பேர் பிறந்திருக்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் அத்தனை பேர் இடத்திலுமே ஒவ்வொரு ஆயுதம் இருக்கும். ஆமா. என்னுடைய தம்பியாகப்பட்ட மாயவர் கோபால கண்ணனோ அகத்தில் 1008 அவதாரம், முகத்தில் 108 அவதாரம், தசவதாரம் 10 எடுத்த பரந்தாமன் என்று சொல்லக்கூடிய அவருக்கு ஒரு பெயர் இருக்குது. என்ன பேருங்க? அப்படி அந்த 1008 அவதாரத்திலே ஒரு அவதாரத்திலே இந்த கலப்பை என்று சொல்லக்கூடிய இந்த கலப்பாயுதத்தை ஆயுதமாக கொண்டவன். அண்ணா, இந்த உலகத்தில் மற்றபடி போல் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த உலகமே வியக்கும் வகையில் இந்த பலராமர் இந்த கண்ணனுடைய அண்ணன் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கலப்பையை எனக்கு ஆயுதமாக கொடுத்தார். அந்த கலப்பையை எனக்காக என்னுடைய தம்பியாகப்பட்ட மாயவன் கோபால கண்ணனோ ஆயுதமாக கொடுத்தார். அன்றைய தினத்தில் இந்த கலப்பை எனக்கு பரிசாக கொடுத்த பொழுது ஒரு வார்த்தையாளர் சொன்னார். எப்படி? அண்ணா, இந்த கலப்பையானது தங்களிடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். உங்களை விட்டு இந்த பூமியில் இந்த கலப்பையை நீங்கள் வைத்தால் இந்த பூமியாகப்பட்டது கபாலமாக வெடித்து சிதறும் என்று சொன்னார். இந்த கலப்பைய இந்த பூமியில் இந்த மாயவன் நான் வைத்தால் இந்த பூமி கபாலமாக வெடித்து சிதறும். அன்ற நாள் முதலாக இன்றைய தினம் வரைக்கும் இந்த கலப்பையை நான் கீழே வைக்காமல் என்னுடைய வலது தோளின் மீது நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி வசுதேவனுக்கும் தேவையில் ஓய்வனுக்கும் நாங்கள் 2 பேர் ஆண்மகளாக நாங்கள் பிறந்து என்னுடைய தம்பியாகப்பட்ட கோபால கண்ணன் தாயோடு தான் பிறந்த தாய் மாமன் கம்சனை கொன்று இன்றைய தினத்துல சங்குதாரையிலே தனக்கென்று ஒரு கோட்டையானதை கட்டி அங்கே இருக்கிறார் என்னுடைய தம்பியாகப்பட்ட கோபாலன். இந்த பலராமர் நாடோ இந்த வடமதுரைக்கு ஒரு அரசனாக இந்த பலராமன் நான் வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் என்னை தேடி யாராவது வந்தால் எனக்கு அறிக்கை செய்யும். அது மட்டுமல்லாது நான் வேடமேற்று வெளியே வந்த உடனே மதிவிற்கு மரியாதைக்கு உரிய அண்ணாராகப்பட்ட இந்த தோண்டா மனிதனுக்கு சொல்லிட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கக்கூடிய அண்ணாராகப்பட்ட செல்வம் அண்ணாரவர்கள் அவர் சொத்துல இருந்த 100 ரூபாயும் நம்பருன்னு பெருமாளையா அவர்கள் சொத்துல இருந்து நமக்காக 10 ரூபாயும் வளர்மதி அக்கா வருகின்ற வேடங்கள் அத்தனை பேருக்கும் அன்பளிப்பானது. அதாவது கலையையும் அழகையும் ரசித்தால் தான் ஒரு பெருமை. கலையையும் அழகையும் ரசித்தால் தான் அது இருக்கிறதுக்கே ஒரு பெருமை. அப்படி வருகின்ற வேடங்கள் அத்தனை பேருக்கும் அன்பளிப்பானது வாரி வழங்கி போகிறார்கள். அவர் நமக்காக வாரி வழங்குகிறார்கள். வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளவர்களது குடும்பமும் ராஜ கணபதியுடைய கிருபையினாலே நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு மாறாறு செல்வமாக வாழ வேண்டும் என்று அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். என்னை தேடி யாராவது வந்தால் இடத்தில் அறிக்கை செய்தார்.
இருக்கிறது அண்ணா. அப்படியா? ஆமா. யாரால் ஆபத்து வராத ஆபத்து அண்ணா என்ன செய்தேன் ஏது செய்தேன் உங்கள் குருமணிக்கு. செய்தோம். நம் மகனாகிய ஜாம்பவன் அஸ்தாபுரத்து மன்னத்தை அகமட்டு விட்டார். உயர்வரத்திலே கலந்து கொண்ட மகனாகிய ஜாம்பவன் அத்துமே நுழைந்து அவன் மகனாகிய லட்சுமணியை கை தொட்டு இழுத்து விட்டான். கை தொட்டு இழுத்த காரணத்தினாலே அவனை அடித்து உடைத்து அவமானம் செய்து அவன் சிறையிலே இருக்கிறானே அண்ணா. அடித்து வகுத்தீங்க பாருங்க. அவரும் ஒரு தவறு செய்திருக்கான். நம்முடைய மகனாகப்பட்ட ஜாம்பவனை சிறைபிடித்து வைத்திருக்கிறான். மகனாகிய ஜாம்பவன் சிறையிலே அடைத்திருக்கிறான். ஆமா, புறப்படு. ஒருவருக்கு இருவர் தொலை அஸ்தாபுரம் சென்று நம்முடைய மகனாகப்பட்ட ஜாம்பவனை வைத்து வருவோம். என்னடா நினைச்சா எங்க பொண்ணை கட்டிக்குவேன். உங்களுக்கு எல்லாம் என்னடா தகுதி இருக்குது? எங்க பொண்ணை கட்டிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஏய், எங்களுக்கு எப்பப்பெல்லாம் ஆகாசமா இருக்குதோ புடிச்சிட்டு அடிப்போம். நாங்க எப்பப்பெல்லாம் வேலையா இருக்கிறோமோ அப்ப சலுப்பா இருந்தா உன்னை வந்து அடிப்போம். எங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் வந்து அடிப்போம். எங்களுக்கு தோணலைனாலும் அடிப்போம். அப்பயும் நாங்க அடிப்போம். இப்ப நம்ம என்ன பண்ணோம்? இவனை விடக்கூடாது. செய்யக்கூடாத ஒரு மாபெரும் தவறு செய்திருக்கிறாய். யாருடைய மகன் என்று அறிய அவர் வழிக்கு இந்த உலகத்தை ஓரடி ஈரடியால் இந்த உலகத்தை அளந்த மாய கண்ணன் தம்பியுடைய மகன் என்று அவர் வழிக்கு மாபெரும் ஒரு தவறை செய்திருக்கிறாய். ஏய், தவறு செய்தது போகட்டும். தவறுக்கு நீ மன்னிப்பு கேட்டால் உன்னுடைய உயிர் வெஞ்சம். என்ன மன்னிப்பு நான் கேட்பதா? உன்னுடைய மகனாகப்பட்டவன் தவறு செய்திருக்கிறான். அவருக்கான தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நீ எதற்காக இங்கு வந்தாய்? என்னுடைய மகன் தவறு செய்தது உண்மைதான். ஜாம்பவான் சுயம்பரம் என்பது 3. அதில் இச்சா சுயம்பரத்திலே தான் யாரை பார்த்து மாலையில் ஆட்சி பெறுகிறாளோ அந்த பெண்ணாகப்பட்ட மாலை பட்டால் மட்டும்தான் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும். ஆனால் என்னுடைய மகனாகப்பட்ட ஜாம்பவன் அந்த லட்சுமணாதேவி மீது இருந்த ஒரு ஆசையினாலே அவனை கொண்டு மாலையை போட்டு உன்னுடைய மகளை இழுத்து வந்தது தவறுதான். இருந்தாலும் சிறியோர் செய்த தவறை இந்த பெரியோர்கள் நாம மன்னித்து ஆக வேண்டும். அந்த தவறை மன்னித்தால் உயிர் மிஞ்சும். இல்லை என்றால் உன்னுடைய கதை எவன் பதிச்சது? எப்ப நாங்க பெரியவங்க சொன்னோம்? நாங்க என்ன மயிர் என்ன முழிக்கிறது? அப்பா புத்தி அப்படியே வச்சுட்டு நல்ல நாடா நீ
அப்பயும் கோழி திருட்டுனா கோழி திருட்டு திருட்டு மூஞ்சாட்டு வச்சுட்டு இப்பயும் அதே திருட்டு மூஞ்சி முடிக்கிற இருப்பது பலம் கொண்ட அவன் அவர் பலத்தை பற்றி உனக்கு தெரியாது. எங்க பலத்தை பற்றி இந்த உலகத்துல யாரா இருக்கிறா? என்னடா மரியாதை? 10வது அடி வாங்குறவன் மாவியாகிட்ட மத்தியானத்துல போனவன். ஏய் உனக்கு எதற்கெல்லாம் உனக்கெல்லாம் மானம் ஏறதா இருக்கு. ஆமா இந்த இடத்துக்கு வரது அப்ப அவனுக்கு சூடு சொரந்தா இந்த இடத்துக்கு நீங்க வரலாமா? என்னுடைய கையில மரக்கோள் உனதானே துரியோதனா அருகாமல் இருப்பதின் தம்பி என் அண்ணாரை பற்றி உனக்கு தெரியாது. அவர் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. என்னுடைய கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. புதைப்பதற்குள் ஓடிவிடுகிறது. பக்கத்துல வந்தீங்க சுட்டு விடுவேன். என்ன டேய் சுட்டு விடுடா. டேய் நில்லுங்கடா. எங்கதான் நடிச்சுட்ட? என்னுடைய மகனுக்கு உன்னுடைய மகனை திருமணம் செய்து கொடுக்க முடியுமா முடியாதா? ஒரு பித்தகாரன் கூட கட்டுறேன். ஆனா உண்மையிலேயே பொண்ணு கொடுக்க மாட்டாரு. ஏன்னா இவனே மார்கழி மாசம் சங்கு சேவண்டி எடுத்துக்கிட்டு பிச்சை எடுத்துட்டு போறான். அதே மாதிரி அவன் பையனும் போவான். நாளைக்கு எங்க பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பிச்சை எடுக்கவா விடுறது? ஊர் ஊரா என் பொண்ணு பிச்சை எடுக்க பிடிச்சாலும் வருது. சொத்து இருக்கா, தொகை இருக்குதா, காசு இருக்குதா, பணம் இருக்குதா, நாடு இருக்குதா, நகரம் இருக்குதா? இவனை நம்பி நாங்க எங்க பொண்ணை எப்படி தருவோம்? நீ சொல்வதெல்லாம் சரியே. ஆனால் உன்னுடைய மனைவியாகப்பட்ட உன்னுடைய மனைவி பெருந்துருவா யாரா? பெருந்துருவாளினுடைய தங்கையை நீ மறந்து கொள்ளலாம். ஆனால் உன்னுடைய மகளை என்னுடைய மகன் மறந்து கொள்ளக்கூடாதா? எந்த விதத்திலான
ஒரு மாதம் உங்களுடைய வார்த்தை செவி சேர்க்காது. போகலாங்கிறது பலராமனாகப்பட்டவன் கையில வைத்திருக்கக்கூடிய ஏற்கனவே இந்த நிலத்தில ஓகி அடித்தபடியா இந்த அஸ்திராபுரமே இரண்டாக பிளந்து விட்டது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்று சொல்வார்கள். அதே போல இந்த பலம் கொண்ட பலராமனுடைய பலம் என்னவென்று தெரியாதபடிக்கு சற்று நேரம் என்னிடத்தில் விளையாடி பார்க்கிறீர்கள். இறுதி முடிவாக கேட்கிறேன். பூமி இரண்டாக பிளந்திருக்கிறது. இதற்குமே உரிய மகனை கொடுக்க முடியுமா அல்லது இந்த அஸ்தாபரத்தை சுக்குழுவராக ஆகட்டுமா? தம்பியுடைய பலத்தை உனக்கு தெரியாது. அவர் கோபப்பட்டு விட்டார். இந்த அஸ்தாபுரமே அழிந்து விடும் டாக்டர். மாமா பொண்ணு தரீங்களா இல்லையா? நம்மளுக்கு பொண்ணு வேணாம், பொண்ணு வேணாம், பொண்டாட்டி வேணாம், எல்லாம் பிடிச்சிருக்கு. அஸ்திராபுரம் ஒண்ணு தான் போதும். என்ன போகணும் உங்களுக்கு? உன் மகனுக்கு வந்துவிட்டா உன்னை அடிக்க மாட்டேன். சும்மா இப்பொழுதாவது உன்னுடைய பெண்ணை தெரிகிறாயா இல்லையா? அழைத்து செல்லுங்கள். ஆகட்டும். என்ன பண்ணி தொலைவுது? நான் எனக்கு சட்டி நாயோடவே போகும். பாப்பா என்ன பார்த்து என்ன தெரியுது? துப்பாக்கி இன்னும் குண்டு போடல, குண்டு போட்டா கவலை கொள்ள வேண்டாம். நீ ஆசைப்பட்டது ஒரு காரணமாக என்னுடைய மகன் சாம்புவனுக்கு உனக்கும் தான் இந்த வேலைகளுக்கு வந்து திருமணமாக நடக்கும். சந்தோஷமாக இரு. மதிப்பிற்கு மரியாதைக்கு மரியே வெங்கடாசலம் சகுந்தரா பெற்றெடுத்த மகனாகிய சிறுதேவனுக்கு திருமணம் வேண்டி தாய் தந்தை அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஊர்ப்பதவர்கள் சார்பாக நல்லபடியா கல்யாணம் ஆகணும், வாழ்க்கை துணை அமையணும் என்பதற்காக ஞான கலைஞருக்காக ஏற்றுக்கொண்டு உணவை நிர்வகிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த ராஜகிரன் கிருபையாலே எந்த ஒரு குறைமில்லாமல் காத்து கருப்பு, பெய் பிசாசி, பில்லி சூனியம், ராகு கேது, செவ்வாய் தோஷம், கருட தோஷம், பசு தோஷம் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல விலகி நல்லபடியாக திருமணம் செஞ்சு வாழ்க்கையாகப்படுது சந்தோஷமா அமையணும்.
ஊர்பொது மக்கள் சார்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஸ்ரீதர் அவர்களுக்கு திருமணம் வேண்டி நமது நாடு கழிவுக்காக கேட்டு துண்டு உடனே மாலை சீர்வரிசை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல இன்று முதல் பசு தோஷம், பாவ தோஷம், கருட தோஷம், செவ்வா தோஷம், ராகு கேது என்று சொல்லக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் இந்த சபையிலே ஸ்ரீ ராஜகணபதி கிருபையாலே இந்த தோஷம் எல்லாம் விலகி சிறிதருக்கு 3 நாள் 3 வாரம் 3 மாதம் என்று சொல்லக்கூடிய 3 மாதத்திற்குள்ளாக இந்த ஸ்ரீ ராஜகணபதி கிருபையாலே நல்லபடியாக சிறிதருக்கு வாழ்க்கை துணை அமைஞ்சு அந்த குடும்பத்தை சந்தோஷம் வச்சிருக்கணும். வாழ்க வாழ்க வாழ்க. நாட்டுக்காடு மகாநாடு நமது மாமூலியத்திலே எழுந்துள்ள ஸ்ரீ ராஜகணபதி திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடத்திற்காக நன்றி கொடுத்து 1000, 500, 100, 200 கொடுத்து அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த நாடத்திற்கு முன்னோடியாக இருந்த திரு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய தீக்கலை செங்கோடன் அவர்களும் செல்வன் அவர்களும் சிவா அவர்களும் அருண் அவர்களும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து 5 பைத்து 100, 200 வசூல் செய்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். நாடகத்தை வைத்த நல்லுள்ளவர்களும் நாடகத்தை காண உள்ள நாடக கலா ரசிக மக்கள் அனைவருக்குமே அவரோட குழு ஆண்புறத்தை தாண்டி பெண்பொருளுக்கு பேர் போல் விளங்கி எந்த முகப்போனால் ஆண்டுடைய கிருபினாலே சீரோடு சிறப்போடு வாழ எல்லா பல ஆண்டுகளை பிரார்த்தித்துக் கொண்டோம். இதோ பலராமன் சண்டை திருமணம் நாடகம் தோல் முடிந்தது. அறிந்து பிறர்கள் தெரிந்து கொள்ளவும் மீண்டும் அடுத்தவுடன் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு உங்களிருந்து மனமோடு நன்றி நடந்த வணக்கம். எங்க நாடகம் பிடித்திருந்தா எல்லாம் ஜோரா கைட்டு பார்க்கலாம். எல்லாம் கோயிலுக்கு வந்து வாடி பாடுறாங்க.